வழக்கம் போல தீய சக்தியை நல்ல சக்தி ஜெயிச்சிடுச்சு. போலாமா? வா. அவ்வளவுதான் சீமா, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு பயந்த? என்னாச்சு? அது பிரேம், எனக்கு யாரோ ஒரு லேடி சிரிக்கிற சத்தம் கேட்டது. சீமா, அது உன்னோட பிரமையா இருக்கும். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடுச்சு. ஓகே? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையா சீமா? ஆமா, எனக்கும் கேட்கல. பாத்தியா, யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கல. இந்த பயத்தை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட. எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. மறுபடியும் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு? இல்ல, இது ஆனந்த கண்ணீர் பிரேம். பிரேம், என்னால இப்ப கூட நம்பவே முடியல. நான் என்னோட பிரேமையும் என் ரோகிணியையும் காப்பாத்துறதுல வெற்றி அடைஞ்சிட்டேன். நான் ரோகிணியோட வாழ்க்கையை அவளுக்கு திரும்ப கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுமா, என்னோட ரோகிணியை நேர்ல பாக்குறதுக்கும் அவளோட பேசுறதுக்கும் நான் எவ்வளவு தவிக்கிறேன் தெரியுமா? ஆனா எனக்கு தெரியும், என்னோட இந்த தவிப்பெல்லாம் அவ பட்ட கஷ்டங்களுக்கு முன்னாடி சின்ன தூசுதான். என் ரோகிணி அந்த பானைக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள்ல. இங்க பாருங்க, அவ என் முன்னாடி வரும்போது நான் அவளை அப்படியே கட்டி அணைச்சுப்பேன். அவகிட்ட நிறைய பேசுவேன். நான் உடனே வீட்டுக்கு போகணும், என் ரோகிணியை பார்க்கணும். சீக்கிரம் போங்க. ஓகே அமர், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. உண்மைதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ரோகிணியை நான் பார்க்க போறேன். என் ரோகிணி திரும்பி வர போறா. நான் வந்துட்டே இருக்கேன் ரோகிணி. இந்த சித்தார்த்த ரோகிணி கிட்ட போறான். உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. கொடுக்கு தொலைய நினைச்சு ஃபீல் பண்ணது நாளே இல்ல. ஆனா அஸ்வினி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சுத்தமாவே இல்ல. ரோகிணி, ரோகிணி, ரோகிணி எங்க இருக்கமா? ஆனா நான் அவ கூப்பிடுற குரல் அவளுக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது? ரோகிணி, 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 என்னாச்சு? ரோகிணி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? பெரிய பாட்டி, நாங்க வீடு ஃபுல்லா எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா ரோகிணியோட குரல் எங்கேயுமே கேட்கல. ஆமாமா, ரோகிணி எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. என்ன, அந்த மாதிரி இருக்க முடியாதே. நாம இத்தனை பேர் கூப்பிட்டோம், அவ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறா? ஆமா, அவங்க ஏன் பேசுறத திடீர்னு நிறுத்திட்டாங்க? அம்மா தாயே, அப்படி எப்படி நடக்க முடியும்? ரோகிணி அப்புறம் பிரேமோட விடுதலை இந்திராவதியோட மரணத்துல முடிஞ்சிரும் பார்த்தோம். நான்
என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை சீமா இந்திராவதிய கொன்னுட்டான்னா அப்புறம் அதுக்கப்புறமா ரோகிணி எப்படி காணாம போக முடியும்? நம்ம குருஜி இருந்தா அப்ப அவர் கண்டிப்பா பேசி இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அவர் வேற இல்ல. வணக்கம். வணக்கம் பண்டிதரே. வாங்க பண்டிதரே. வாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு சில வருஷங்களுக்கு ஹிமாலயாவுக்கு தவம் செய்ய நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால உங்களை சந்திச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? பண்டிதரே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இப்போ ஒரு புது பிரச்சனை உண்டாயிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாங்க ரொம்ப நேரமா ரோகிணியை தேடிட்டு இருக்கோம், கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ எங்களோட பேச்சுக்கு பதிலே தர மாட்டேங்கிறா. உண்மையிலேயே இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனா இதுக்கு என்ன காரணம்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. பெரியத்த, சீமா, பிரேம், சித்தார்த், பெரியதே இது பாருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நான் இந்திராவதியை அழிக்கிறதுல வெற்றி அடைஞ்சிட்டேன். அது மட்டும் இல்ல பெரியத்த, நம்ம பிரேம்க்கு எதுவும் ஞாபகம் இல்லாம போச்சுல, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நம்மள எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு. அதோட அந்த பெரிய மந்திரக்காரி அவளும் அழிஞ்சு போயிட்டா பெரியத்த. அந்த அம்மனோட கருணை நம்ம மேல எப்பவுமே இப்படியே இருக்கணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ரோகிணி எங்க? ரோகிணி எங்க? இல்ல எங்கேயுமே காணோம், அதான் கேட்டேன். என்னாச்சு? நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம்? அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. சித்தார்த், நம்ம ரோகிணி இங்கதான் எங்கேயாவது கண்டிப்பா ஒளிஞ்சிருப்பா. அந்த வாளை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு காட்டுறேன். ரோகிணி, இத பாரு ரோகிணி, ஒளிஞ்சிட்டு இருந்தது போதும், சீக்கிரம் வெளியே வா. ரோகிணி, அப்படியே விஷயம். அவ மேல ரூம்ல தானே இருக்க பெரியத்த. நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ரோகிணி. சீமா, ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கு தனியா போறீங்க? நானும் உங்க கூட வரேன். இல்லப்பா சித்தார்த், அதெல்லாம் முடியாது. நான் கூட போவேன். சீமா, சீமா சொன்ன கேளுமா. யார் வந்திருக்கா பாரு. அம்மா தாயே, எங்களையே இப்படி சோதிக்கிற. ரோஹிணியை சந்திக்க சித்தார்த் எவ்வளவு நம்பிக்கையோட இங்க வந்திருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்தார்த் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறேன். ஆனா அவனுக்கு ரோஹிணியை பத்தின விவரம் தெரிய வந்தா அவ எப்படி இந்த வேதனையை தாங்கிக்க போறானோ தெரியல. என்ன பண்ணுவேன்? ரோகிணி, ரோகிணி, ரோகிணி. எங்க அவ? சொல்லுங்க பெரியத்த. பெரிய பாட்டி, ரோகிணி விளையாடுறான்னு நினைக்கிறேன். அவ எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் நீங்க அவளை வெளியில வர சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். ப்ளீஸ் பெரியத்த, நான் உங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்க எல்லாரும் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து நிறுத்திக்கோங்க. என் ரோகிணியை பார்க்கணும்னு ரொம்ப தவிச்சு போய் வந்திருக்க. என்ன நீங்க? அம்மாடி சீமா, சித்தார்த் கண்ணா, ரோகிணி திரும்பி வரவே இல்லை.
அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அதான் போய் எனக்கும் தெரியல. நாங்க எல்லாரும் இதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ரோகிணியோட குரலையும் கேட்க முடியல. அவ எங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? துர்கம்மாவால எனக்கு இப்படி அநியாயம் பண்ண முடியாது. பெரிய பாட்டி, ஒருவேளை இப்படி ஏதாவது ஆயிருக்குமா? அந்த சூனியக்காரி போகும்போது ரோகிணிக்கு ஏதாவது மந்திரம் போட்டுட்டு போயிருப்பாளோ? அதனால ரோகிணி நம்ம எல்லாரையும் நிரந்தரமா விட்டுட்டு. இல்ல பவி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. அட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சீமா. அவ இப்ப வந்துருவா பாரு. ரோகிணி எங்கேயும் போக முடியாது. ரோகிணி இங்க பாரு. எல்லாரும் நீ இங்க இருந்து போயிட்டே நினைக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க வந்துரு. ரோகிணி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். வந்துரு. பண்டிதரே, நீங்க ரோகிணி விஷயத்துல நீங்க தான் உதவி பண்ணணும். ரோகிணிக்கு என்ன நடந்திருக்கோம்? அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். உங்களால தான் எங்களுக்கு வழி காட்ட முடியும். பாருங்கம்மா, இந்த மாதிரி நேரத்துல எங்க குரு உங்களுக்கு வழிகாட்டி இருக்க முடியும். ஆனா இப்ப அவர் இந்த உலகத்துல இல்ல. நான் என்னுடைய குரு கிட்ட இருந்து சித்தியை அடைய முடியல. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஒரு யோசனையை கொடுக்க முடியும். எந்த கோவில்ல உங்களுக்கு சீமாவும் ரோகிணியும் கிடைச்சாங்களோ அதே கோவிலுக்கு திரும்பவும் போங்க. என்ன? ஒருவேளை அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். இந்த உலகத்துல தீய சக்திகளுடைய விளைவு ரொம்ப வேகமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மனுஷங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. அதனால இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நிக்க நம்மள மாதிரி மனுஷங்க தான் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கணும். ஆனா பண்டிதரே, அந்த கோவிலுக்கு நான் போறேன். சீமா, நான் அந்த கோவிலுக்கு போறேன். நான் எப்படியாவது என் தங்கச்சி ரோகிணியை சரி பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சீமா சொல்றதும் சரிதான். நான் உடனே போறேன். நாங்க ரோகிணியை திரும்ப கூட்டிட்டு வருவோம். நானும் போறேன். வாங்க. அப்படின்னா சரி. இனிமே லேட் பண்ணாம நீங்க எல்லாரும் மலை மேல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க. அம்மா, அம்மா தாயே, இவ்வளவு வேகமான காத்து எங்க இருந்து வருது? ஹலோ சார், வாங்க மேடம். இதோட அப்போல்ஸ்ட்ரி எது? இம்போர்ட்டட் பெல்ஜியன் பிளிஸ் சார். டஸ்ட் மைட்ஸ் பக்கத்திலே வராது. ஸ்ப்ரிங்ஸ் எப்படி சத்தம் வருமா? இதுக்கு வெயிட் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்றீங்க பண்டிதரே? துர்கா தேவி, என்ன இது?
சங்கடம் முழுமையா முடிஞ்சு போகல. இன்னமும் ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன? ஆபத்து என்னன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒரு தீய சக்தியுடைய அறிகுறி எனக்கு தெரியுது. சீமா, சீமா, பண்டிதர் வந்திருக்காரு. நீங்க தான் அந்த துஷ்ட பாதாள தேவியை அழிச்சது. எல்லாரை விட நீங்க தான் அதிக ஆபத்துல இருக்கீங்க. இது அம்மன் தாயுடைய லாக்கெட். சீமா, சீமா, பண்டிதரே, रक्षांसे यत्रोग्रविशाश्च नागायत्रारयो तस्युबलानि यत्र அந்த தீய சக்தி உங்களை சுத்தி தான் இருக்கு. அது எந்த நிமிஷமும் உங்களை தாக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்புறம் இந்த லாக்கெட்டை நீங்க மறந்தும் உங்களை விட்டு பிரிச்சிடாதீங்க. அப்புறம் இது இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருடைய பொறுப்பு. இவங்க கிட்ட இருக்கிற இந்த லாக்கெட்டை இவங்களை விட்டு என்னைக்கும் பிரிக்க விட்டுறாதீங்க. பண்டிதரே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் 24 மணி நேரமும் சீமா கூட தான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் அந்த லாக்கெட் இவளை விட்டு பிரியாம பாத்துக்குவேன். சீமா, நான் உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு கவசத்தை ஒப்படைச்சிட்டேன். இப்ப நான் இங்கிருந்து கிளம்பி என்னுடைய தவத்தை முடிக்க ஹிமாலயாவை நோக்கி போறேன். நீங்க உங்களுடைய தங்கச்சியை அடையணுன்ற நோக்கத்தை கைவிட்டுறாதீங்க. தைரியத்தை இழக்காதீங்க. நம்ம ஏதாவது ஒரு தேர்வை கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அம்மாடி சீமா, ஏன் இப்படி இருக்க? நீ தைரியமா இருமா. இவ்வளோ தூரம் பொறுமையா இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச தூரம் பொறுமையா இருமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ரோகிணியை திரும்ப கொண்டு வர்றதுல அந்த துர்கா தேவி கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க.
धार्यते पृथिवी सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பெரியத்த. ते प्रतिष्ठितम् கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்னோட தைரியத்தை இழந்துட்டேன், ரொம்ப பலகீனமாயிட்டேன். ஆனா அதுக்குள்ள என் ரோகிணியோட முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னோட தைரியமும் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நான் உங்களுக்கு வாக்கு தரேன் பெரியத்த, நான் என் தங்கச்சி ரோகிணியை திரும்ப நல்லபடியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேங்கிறது நிச்சயம் பெரியத்த. सर्वं सत्ये प्रतिष्ठितम् துர்கம்மா, ஒருவேளை இதுதான் உங்க விருப்பம்னா அப்ப சரி, நான் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கேம்மா. என் ரோகிணியை நல்லபடியா திரும்ப கூட்டிட்டு வரணும். இன்னொரு விஷயம், உங்களை நம்பி இருக்கிற இந்த பொண்ணை நீங்க என்னைக்குமே ஏமாத்த மாட்டீங்கன்னு தெரியும். இந்த பயணத்துல நீங்க எனக்கு துணையா இருக்கணும் துர்காம்மா. जय 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 ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் 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 துர்கா தேவி.